இன்றைக்கி என்னென்னா தேங்காய் சோத்து பொடி, அதாச்சும் மருந்து பொடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வச்சு இந்த மருந்து சோறு, மருந்து ஆணம், முட்டை ஆணம் அதெல்லாம் காய்ச்சுவாங்க. எஸ்பெஷலி இது எதுக்கு தருவாங்கன்னா, இந்த வயசுக்கு வந்தால், அதுக்கப்புறம் பிள்ளை பெற்ற புதுசில் அதுக்கெலாம் வச்சு தருவாங்க. ஏன்னா பேக் பெயின், இந்த பேக் போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மா இது சாப்பிடு, பேக் போனுக்கு நல்லது, அப்போ தான் குறுக்கு வலிக்காது அப்படி சொல்லுவாங்க. அப்போ கண்ணை மூடிட்டு சாப்பிடுங்க. இவ்வளோ வாய் பேசுகிறே, நீ சாப்பிட்டியான்னு கேட்டால் நான் சாப்பிடலை, அதான் அனுபவிக்கிறேன். இப்போ குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா கோணிய முடியல, அவ்வளோ குறுக்கு வலி. இதெல்லாம் சாப்பிட்ருந்தோன்னா வலிக்காது. அதனால தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் விடிய காலம். கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. மருந்து சோறு ரெடி பண்ணிட்டேன். அதாச்சும் கீ ரைஸ் இருக்குல்ல, அதே ஸ்டெப் தான். கீ போடக்கூடாது, நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சு எல்லாம் பண்ணணும். நான் அதுக்கு தக்காளி போட மாட்டேன். இதுக்கு தக்காளி போட்டு கொஞ்சமாக மருந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1 ஸ்பூனுக்கு மருந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் காலையில் சாப்பாடுக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் எவர் கிரீன் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த மருந்து சோறுக்கு என்னது நல்லா இருக்கும்னா, கறியெலாம் நல்லா இருக்காது, மீன் தான் நல்லாயிருக்கும். இந்த சைடு மருந்து சோறுமே சூப்பராக வந்துருச்சு. மீனுமே தாளிச்சு ஊற்றி அவங்களுக்குமே ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.